Hello everyone, welcome back to my channel. This is Brinda Vijayaram. So in the video part 4 of ventilator series. So நம்ம 3 parts வந்து already upload பண்ணிருக்கோம். So அதுல எல்லாமே வந்துட்டு நம்ம lungs ஓட anatomy, physiology, pressure variations என்ன, so அதெல்லாமே வந்து நம்ம பார்த்திருந்தோம். So இனி வந்து நம்ம வென்டிலேட்டரை பத்தி கொஞ்சமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து வென்டிலேட்டர் பத்தி படிக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த 3 வீடியோஸையும் பார்க்காதவங்க கண்டிப்பா பாத்துருங்க. பிகாஸ் லங்ஸை பத்தி நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாதான் வென்டிலேட்டர் நமக்கு புரியும். So let's move into the part 4 of ventilator series. So இந்த partல நம்ம பார்க்க போறது modes of ventilator. So என்னென்ன modes நம்ம patientக்கு செட் பண்ணுவோம் and some settings of the ventilator. சில settings இருக்கு இல்லையா ventilatorல, FiO2, PEEP, respiratory rate. So அது எல்லாத்தையும் பத்தி நம்ம ஓவராலா பார்க்க போறோம். So modes of ventilator பொறுத்தவரையும் நமக்கு என்னென்ன modes இருக்கு? கண்ட்ரோல் மோட் இருக்கு. ஸோ கண்ட்ரோல் மோட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா அந்த கண்ட்ரோலை வந்து மெஷின் எடுத்துக்கும், வென்டிலேட்டர் எடுத்துக்கும், பேஷண்ட்க்கு இதுல சம்பந்தம் இல்லை. ஸோ கண்ட்ரோல் மோட் மோஸ்ட்லி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? செடேட்டட் பேஷண்ட்னால எந்த எஃபர்ட்மே போட முடியாது அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் மோட் யூஸ் பண்ணுவோம். அந்த கண்ட்ரோல் மோட்லயே 2 இருக்கு, வால்யூம் கண்ட்ரோல் இருக்கு, ப்ரெஷர் கண்ட்ரோல் இருக்கு. இதுலயே வந்துட்டு அசிஸ்டட் கண்ட்ரோல்னு இருக்கு. அசிஸ்டட் கண்ட்ரோல்னா பேஷண்ட் கொஞ்சம் எஃபர்ட் போடுவாங்க, பிளஸ் வென்டிலேட்டர் அதை சப்போர்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி வால்யூம் அசிஸ்ட் கண்ட்ரோல் இருக்கு, ப்ரெஷர் அசிஸ்ட் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா SIMV, சின்க்ரனைஸ்ட் இன்டர்மிட்டன்ட் மேண்டேட்டரி வென்டிலேஷன். ஸோ இந்த மோட்ல வந்து இது ஆக்சுவலி வீனிங் மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மோட்ல வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ரெஸ்பிரேட்டரி ரேட் செட் பண்ணிடுவோம். எக்ஸாம்பிள் 1 மினிட்க்கு வந்துட்டு 12 பிரெத்ஸ் அப்படின்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா 12 பிரெத்ஸ் வந்து இந்த மெஷின் கொடுக்கும், பிளஸ் ரெஸ்ட் ஆஃப் த பிரெத்ஸ் வந்து யார் பேஷண்டே வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து வீனிங் மோட் தான். வி கான்ட் கிவ் இட் இன் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ்ல இதை வந்து நம்மளால கொடுக்க முடியாது. அண்ட் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா SIMVல இப்போ 12 பிரெத்ஸ் வந்து வென்டிலேட்டர் கொடுக்குது, மிச்ச பிரெத்ஸ் வந்து பேஷண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த 12 பிரெத்ஸ் எப்போ வென்டிலேட்டர் கொடுக்கணும், மிச்ச பிரெத்ஸ் எப்போ பேஷண்ட் எடுத்துப்பாங்களா இல்லையா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. இன்னொன்னு வந்துட்டு ப்ரெஷர் சப்போர்ட் ஆர் CPAP மோடுன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து மோஸ்ட்லி எல்லா பிரெத்ஸுமே ட்ரிகர் பண்ண போறது. ட்ரிகர் அப்படிங்கிறது ஒரு காம்பனன்ட். ட்ரிகர் அப்படின்னா என்னன்னா ஸ்டிமுலேட் பண்ண போறது, தூண்ட போறது. ஸோ இதுல வந்து இந்த ப்ரெஷர் சப்போர்ட்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த பிரெத்ஸ் வந்து பேஷண்ட் தான் தூண்டுவாங்க, அதுக்கு வந்து இந்த வென்டிலேட்டர் சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து மோட்ஸ் ஆஃப் த வென்டிலேட்டர். நம்ம வந்து இதை பத்தி டீப்பா பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் மோட்ல ஃபர்ஸ்ட் வந்து வால்யூம் கண்ட்ரோல் மோட். ஸோ இந்த வால்யூம் கண்ட்ரோல் அப்படிங்கறத இந்த பேர்லயே தெரிஞ்சிருச்சு, வால்யூமை நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம். அதாவது வென்டிலேட்டர் வில் கண்ட்ரோல் த வால்யூம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து செட் பண்ணிடுறோம். டைடல் வால்யூம் வந்து நம்ம செட் பண்ணுவோம். ஸோ டைடல் வால்யூம் வந்து இதுல நம்மளே செட் பண்ணிடுவோம். இப்ப டைடல் வால்யூம் வந்து ஒரு 450 ml ஆர் 500 ml நம்ம வந்து செட் பண்ணிடுறோம். ஓகே, ஒரு மினிட்டுக்கு வால்யூம் 450 ml இல்லாட்டி 500 ml வந்து அந்த மெஷின் பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து கிளியரா எல்லா காம்பனன்ட்ஸுமே ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். வால்யூம்னா என்ன, டைடல் வால்யூம்னா என்ன, மினிட் வென்டிலேஷன்னா என்ன, எல்லாமே எல்லா காம்பனன்ட்ஸுமே நம்ம கிளியரா ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இது வந்து அதெல்லாம் புரிஞ்சாதான் அதெல்லாம் வந்து நம்ம கம்பைல் பண்ண வீடியோவா தான் இது இருக்கும், அதெல்லாம் வந்து இதுல இன்க்ளூட் ஆகும். ஓகே, ஸோ அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வால்யூம் எப்படி செட் பண்ணுவோம் அப்படின்னா நார்மலா 6 to 8 ml per kg வெயிட்டை வச்சுதான் நம்ம டைடல் வால்யூம் எவ்வளவு அந்த பேஷண்ட்க்கு தேவைப்படும் அப்படின்னு செட் பண்ணுவோம். ஸோ 6 to 8 ml per kg வந்து தேவைப்படும். ஸோ நம்ம வந்து நார்மலா 450 ml காமனா வைக்கிறது 450 ml ஆர் இஃப் த ரெக்யர்மெண்ட் இஸ் மோர் 500, 550 அந்த மாதிரி கூட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன் கேஸ் ஆஃப் ARDS பேஷண்ட் டைடல் வால்யூம் வந்துட்டு 4 to 6 ml per kg வந்துட்டு வைப்பாங்க. ஸோ தட் நம்ம வந்து ஓவரா ஆக்சிஜன் கொடுக்காம அந்த பேஷண்ட்டை ப்ரீத் பண்ண வைக்கணும். அதை பத்தியும் நம்ம கிளியரா
ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கோம். ARDS COPD பேஷண்ட்க்கு ஏன் வந்து ஆக்சிஜன் கம்மியா கொடுக்கணும் அண்ட் அதனால என்னென்ன பிரச்சனை வரும், இன்கேஸ் அதிகமா கொடுத்தோம் அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து நார்மல் ரேஞ்ச். ஸோ இந்த வால்யூமை வந்து நம்ம கிளியர் கட்டா ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ தட் இந்த வென்டிலேட்டர் என்ன பண்ணும், ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நம்ம செட் பண்ணியிருக்கிற வால்யூமை தான் பேஷண்ட்க்கு கொடுக்கும். அதுக்கு மேலேயும் போகாது, கீழேயும் போகாது. இதே வால்யூம் கண்டிப்பா அந்த பேஷண்ட்க்கு போகும். ஏன்னா இது வந்து ஃபிக்ஸ்டு. ஆனா ப்ரெஷரோ மற்ற வேரியபிள்ஸோ வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, வால்யூம் மட்டும்தான் ஃபிக்ஸ்டா இருக்கும். இவ்வளோ வால்யூமை நீ கொடுத்துரு அந்த லங்ஸ்க்கு அப்படின்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஆனா நீ எந்த ஸ்பீட்ல கொடுப்பியோ எனக்கு தெரியாது, எவ்வளோ ப்ரெஷர்ல கொடுப்பியோ எனக்கு தெரியாது. பிகாஸ் ஒவ்வொரு லங்ஸும் வந்து வேற வேற மாதிரி இருக்கும் இல்லையா. ஒவ்வொரு லங்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரெஷர்லயே விரியும், சில லங்ஸ் வந்து நிறைய ப்ரெஷர் கொடுத்தாதான் விரியும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ ப்ரெஷர் கேன் சேஞ்ச். இந்த வால்யூம் கண்ட்ரோல் மோடுல வால்யூம் இஸ் ஃபிக்ஸ்டு. Volume is fixed, okay, but pressure can change. Pressure can change accordingly. அதனால இந்த வால்யூம் கண்ட்ரோல் மோட்ல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ப்ரெஷர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ திடீர்னு இன்கேஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லங்னால விரிய முடியாது. ஸோ தட் இந்த வென்டிலேட்டர் என்ன பண்ணும், எப்படியாவது இந்த வால்யூமை எப்படியாச்சும் 450 ml 450 ml நம்ம வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கர ப்ரெஷரோட கூட அந்த வால்யூமை டெலிவர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ தட் த பேஷண்ட் மே எக்ஸ்பீரியன்ஸ் பேரோட்ராமா. பேரோட்ராமானா ப்ரெஷர்னால லங் இன்ஜுரி ஆகுறது தான் வந்து பேரோட்ராமா. ஓகே, ஸோ வால்யூம் கண்ட்ரோல் மோட்ல இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. பேரோட்ராமா இஸ் அ ப்ராப்ளம். ஸோ ப்ரெஷர் ஹை ஆகும்போது we will get high pressure alarm கூட வரும். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்கேஸ் கம்ப்ளையன்ஸ் வந்து மோசமா இருந்துச்சுன்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் கம்ப்ளையன்ஸ் பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். லங் கம்ப்ளையன்ஸ் வந்து மோசமா இருந்துச்சு அப்படின்னா வால்யூம் வந்து நம்ம 450 ml கொடுத்தாலுமே அந்த லங்னால கரெக்டா விரிய முடியாது. ஓகே, சோ தட் அந்த ப்ரெஷர் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனாலதான் இந்த பேரோட்ராமா வருது. ஸோ கம்ப்ளையன்ஸ் வந்து கரெக்டா இருந்துச்சு, லங் வந்து நல்லா இருந்துச்சு, விரியக்கூடிய தன்மை கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த மோட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா ஹை ப்ரெஷர் ஜென்ரேட் பண்ணி பேரோட்ராமா ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரியே தான் வால்யூம் கண்ட்ரோல் மாதிரியே தான் ப்ரெஷர் கண்ட்ரோல். ஸோ நான் ப்ரெஷரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஃபிக்ஸ்டு ப்ரெஷர் வந்து நார்மலா எவ்வளவு கொடுப்போம் அப்படின்னா 15 to 20 mmHg. ஸோ அந்த ப்ரெஷரை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஓகே, இதுக்கு மேல வால்யூம் வந்து எவ்வளவு வேணா இருந்துக்கலாம். வால்யூம் கேன் சேஞ்ச். நீ வால்யூம் எவ்வளவு வேணா கொடுத்துக்கோ, ஆனா ப்ரெஷர் இவ்வளவுதான் போகணும் அப்படின்னு வந்துட்டு நம்ம வென்டிலேட்டருக்கு சொல்லிடுவோம். ஸோ அந்த ஃபிக்ஸ்டு டைம்ல இந்த ஃபிக்ஸ்டு ப்ரெஷரை கண்டிப்பா அந்த வென்டிலேட்டர் பேஷண்ட்க்கு கொடுக்கும். அதுல எவ்வளோ வால்யூம் வந்து அந்த பேஷண்ட்க்கு கிடைக்குதோ அவ்வளோ கிடைக்கும். ஸோ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இவ்வளவுதான் நம்ம ப்ரெஷர் செட் பண்றோம் அப்படின்னா பேஷண்ட்க்கு லங் விரியக்கூடிய தன்மை வந்து சரியா இல்லை, லைக் கம்ப்ளையன்ஸ் வந்து கரெக்டா இல்லை அப்படின்னா இன்னும் அதிகமான ப்ரெஷர் தேவைப்படும். ஸோ நம்ம வந்து ப்ரெஷரை வந்து மாத்த முடியாது இல்லையா. ஸோ ப்ரெஷர் மாத்த முடியாம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா வால்யூம் வந்து கரெக்டான வால்யூம் வந்து பேஷண்ட்க்கு ரீச் ஆகாது. ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ டைடல் வால்யூம் மைட் பி லெஸ்ஸர். அந்த பேஷண்ட்க்கு கிடைக்கக்கூடிய டைடல் வால்யூம் கம்மியாக கூட சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணணும். இப்போ 16 mmHg கொடுத்து அந்த பேஷண்ட்க்கு டைடல் வால்யூம் கரெக்டா ரீச் ஆகல, 300 தான் போகுது அப்படின்னா இப்ப நம்ம வந்து 450 ரீச் ஆகுற அளவுக்கு நம்ம அந்த ப்ரெஷரை மாத்தி வைக்கணும். லைக் 16 கொடுத்து இதாகல அப்படின்னா 20, 22. ஸோ அந்த மாதிரி அதிகப்படுத்திட்டே போவோம். ஸோ பட் நம்ம வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்ப வந்து ப்ரெஷர் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ப்ரெஷர் சப்போர்ட் வந்து 15க்கு கீழே இல்லாம மேல போய்கிட்டு இருக்கு. லைக் 20, 22ல தான் அந்த பேஷண்ட்னால ஒரு டைடல் வால்யூமை
ரீச் பண்ண முடியுது அப்படின்னா அந்த பேஷண்டோட லங் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஸோ இட் வில் பி வெரி ஸ்டிஃப். அதனாலதான் வந்து இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க வேண்டியது வருது. ஸோ த பேஷண்ட் இஸ் சிக் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, இன்கேஸ் நம்ம வந்து 22ல தான் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து அப்போதான் வந்து அந்த டைடல் வால்யூம் ரீச் ஆகுது, அப்போதான் வந்து மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னா we can't wean the patient. வீனிங் வந்து இங்க பிரச்சனை ஆகும். வீனிங் பண்ண முடியாது இந்த ஸ்டேஜ்ல வந்து we cannot wean the patient. ஓகே, ப்ரெஷர் சப்போர்ட் வந்து ப்ரெஷர் ரெக்யர்மெண்ட் வந்து குறையணும், அப்பதான் வந்து we can wean the patient. வீனிங்னா என்னது? வென்டிலேட்டர் இல்லாம அந்த பேஷண்ட்னால பிரீத் பண்ண முடியுதான்னு நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் வீனிங். ஸோ அது வந்து ஹை ப்ரெஷர் ரெக்யர்மெண்ட்ல இருக்கும்போது we cannot wean the patient. Understand this. So you understood, right? வால்யூம் கண்ட்ரோல் மோட்னா என்ன, ப்ரெஷர் கண்ட்ரோல் மோட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அண்ட் if we get high pressure alarm நமக்கு கிடைக்குது அப்படின்னா what it means, ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஓகே, டியூப்லயோ பேஷண்டோட லங்லயோ வாட் எவர் த ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் தேர். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு, ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஹை ப்ரெஷர் அலாம் இருக்கும். ஸோ தட் நம்ம வந்துட்டு ஏதாவது டியூப் மடங்கி இருக்கா கிங் பார்ப்போம், பைட்டிங் பார்ப்போம், பேஷண்ட் வந்து டியூபை பைட் பண்றாங்களான்னு பார்ப்போம், இல்லை அப்படின்னா சக்ஷனிங் பண்ணுவோம் இல்லையா. நெக்ஸ்ட், இன்கேஸ் லோ ப்ரெஷர் அலாம் அடிக்குது. ஸோ லோ ப்ரெஷர் அலாம் அடிக்கும் போது we have to check the tidal volume. டைடல் வால்யூம் கரெக்டா ரீச் ஆகுதான்னு பார்க்கணும். டைடல் வால்யூம் ரீச் ஆகல அப்படின்னா we have to adjust the pressure. ஸோ ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கு, கரெக்டான டைடல் வால்யூம் அவங்களுக்கு ரீச் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ we have to check the oxygen level and carbon dioxide level of the patient. And tidal volume இப்போ வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா we have to check for the resistance. எதனால வந்து கம்மியா அவங்களுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். அண்ட் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் த லங்ஸ். ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், எப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா இன்கேஸ் ஏதாவது வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, லைக் மியூக்கஸ் பிளக் ஆர் ஆஸ்மா இருக்க பேஷண்ட்க்கு நேரோ பிராங்கோஸ்பாசம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸா இருக்கும். அண்ட் கம்ப்ளையன்ஸ் வந்து என்னன்னா லங்ல பிரச்சனை. கம்ப்ளையன்ஸ் எப்போ வந்துட்டு புவரா இருக்கும், புவர் கம்ப்ளையன்ஸ் எப்பெல்லாம் இருக்கும், ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ், ஏதாவது வந்து ஸ்டிஃப் லங்ஸா இருக்காங்க அப்படின்னா வில் கெட் ARDS, பல்மனரி எடிமா, ஃபைப்ரோசிஸ். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு அண்ட் பல்மனரி எடிமா இருக்கும்போது கிராக்கிள்ஸ் ஆல்சோ வி கேன் ஃபீல். ஸோ அந்த மாதிரி டைம்ல கம்ப்ளையன்ஸ் வந்து கம்மியா இருக்கு, லங்ஸ்னால கரெக்டா விரிய முடியல அப்படின்னு அர்த்தம். ப்ரெஷர் சப்போர்ட் ஆர் சிபேப் மோடு. ஓகே, ஸோ சிபேப் பைபேப் பத்தி கூட நம்ம தனியா பார்க்கலாம். ஸோ ப்ரெஷர் சப்போர்ட் மோட்ல வந்துட்டு பேஷண்ட் வந்து எஃபோர்ட் போடுவாங்க. ஓகே, ஸோ நெகட்டிவ் ப்ரெஷர் வந்து ட்ரிகர் பண்ணும், வென்டிலேட்டரை ட்ரிகர் பண்ணும். நெகட்டிவ் ப்ரெஷர் ட்ரிகர்ஸ் த வென்டிலேட்டர். நெகட்டிவ் ப்ரெஷர் ட்ரிகர்ஸ் த வென்டிலேட்டர். ஸோ நெகட்டிவ் ப்ரெஷருங்கிறது என்னது, த சக்கிங் ப்ரெஷர். அந்த பேஷண்ட் சக் பண்றாங்க இல்லையா, ஸோ தட் இஸ் வாட் கால் நெகட்டிவ் ப்ரெஷர். நம்ம ப்ரெஷர் பத்தி ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ பேஷண்ட் வந்து மூச்சை இழுக்கிறாங்க இல்லையா, தட் இஸ் வாட் கால் சக்கிங் ப்ரெஷர். ஸோ நெகட்டிவ் ப்ரெஷர்ல தான் நம்ம நார்மலா பிரீத்திங் பண்றதே. ஓகே, ஸோ புரியாதவங்க தயவு செஞ்சு ப்ரீவியஸ் 3 வீடியோஸையும் நல்லா பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் வென்டிலேட்டர், வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் இஸ் FiO2, ஃபிராக்ஷன் ஆஃப் இன்ஸ்பயர்ட் ஆக்சிஜன். அப்படிங்கிறது வந்து நம்ம எவ்வளோ ஆக்சிஜன் உள்ள எடுத்துக்கிறோம், தட் இஸ் வாட் கால் ஃபிராக்ஷன் ஆஃப் இன்ஸ்பயர்ட் ஆக்சிஜன். ஸோ நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல 21% ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் கால் ரூம் ஏர். நம்ம சர்வைவ் பண்றது ரூம் ஏர்ல. ஸோ நமக்கு நார்மலா 21% ஆஃப் ஆக்சிஜன் கிடைச்சிருது. இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், SpO2னா என்ன, PO2 அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, SpO2 அப்படிங்கிறது சேச்சுரேட்டட் ஆக்சிஜன், PO2 அப்படிங்கிறது பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன், பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன். அதுவுமே நான் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ SpO2 அப்படிங்கிறது சேச்சுரேட்டட், அதாவது ஒரு ஹீமோகுளோபின் மாலிக்யூல்ல ஆக்சிஜன் வந்து அட்டாச் ஆயிருக்கும்.
ஸோ அதுதான் வந்துட்டு எல்லா டிஷ்யூஸ் போறது கேரி ஃபார்வர்ட் ஆகுறது அங்க இருந்துதான். ஓகேவா? ஸோ இது வந்து சேச்சுரேட்டட் ஆக்சிஜன். ஓகே, ஒரு ஹீமோகுளோபின் மாலிக்யூல்ல 4 ஆக்சிஜன் வந்துட்டு அட்டாச் ஆகும். ஸோ தட் இட் இஸ் 100% சேச்சுரேட்டட். இன்கேஸ் 3 தான் இருக்கு அப்படின்னா 75% சேச்சுரேட்டட். இல்ல 2 தான் இருக்கு, 2 தான் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா 50% சேச்சுரேட்டட். 1 தான் இருக்கு அப்படின்னா 25% சேச்சுரேட்டட். ஸோ இததான் வந்து நம்ம பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து மெஷர் பண்ணுது. ஸோ பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின் அந்த வந்து அசஸ் பண்ணி அதோட ஆவரேஜ் கொடுக்குது நமக்கு. ஓகே, 100%, 98%, 99% வந்து கொடுக்குது இல்லையா? இன்னொன்னு வந்து PO2 பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறது டிசால்வ்டு ஆக்சிஜன் இந்த பிளாஸ்மால கலந்து இருக்கக்கூடிய ஆக்சிஜன். ஓகே, அது வந்து ஹீமோகுளோபினோட கலக்கல, அட்டாச் ஆகல. ஜஸ்ட் இட் இஸ் இன் பிளாஸ்மால இருக்கிற ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷன், அதுதான் வந்துட்டு PO2. ஸோ ஆஸ் பர் த ஆல்வியோலார் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட FiO2, நம்ம நார்மலா எடுத்துக்கிற FiO2 is approximately equal to 5 times the PO2. அதாவது நம்ம 21% வந்துட்டு FiO2 வெளியே இருந்து எடுத்துக்கிறோம், ரூம் ஏர்ல இருந்து எடுத்துக்கிறோம். இட் இஸ் 5 times 5 into 20 21 5 into 20 போட்டா 100 இல்லையா? So PO2 is 100. So PO2 ஓட நார்மல் ரேஞ்ச் என்ன? above 60 to 100 இருக்கணும் இல்லையா? So 100% மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா இட் இஸ் அட்லீஸ்ட் வந்து 20% ஆஃப் FiO2 நமக்கு கிடைக்கணும். ஓகே, ஸோ இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, FiO2 நம்ம எப்படி செட் பண்ணுவோம் அப்படின்னு தெரியணும்னா இது தெரியணும். ஸோ அப்ராக்சிமேட்லி 5 times அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வென்டிலேட்டர்ல வந்துட்டு செட் பண்ணும்போது FiO2 நமக்கு 20% செட் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, 5 into 20 is 100. ஓகே, இப்போ ஒரு பேஷண்ட்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் PaO2, this is PO2, correct? Partial pressure of oxygen, that is PaO2, PO2, everything. So இப்போ ஒரு பேஷண்ட்க்கு நம்ம ABG எடுத்துட்டோம், அதுல PO2 வந்துச்சு 250 mmHg வந்து வருது. ஓகே, ABGல. பட் we need only 100. ஏன் அப்படின்னா ஹைப்பராக்சிமிக் ஆயிடக்கூடாது. ஓகே, ஆக்சிஜன் வந்து அதிகமா கொடுத்தாலும் இட் வில் அஃபெக்ட் த பிரெயின். ஸோ நம்ம ஆக்சிஜன் அதிகமாகவும் விடக்கூடாது. 60 to 100ல தான் PO2 மெயின்டைன் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம FiO2 எவ்வளோ வரையும் செட் பண்ணணும்? பிகாஸ் ஒவ்வொரு லங்குமே டிஃப்ரெண்ட் இல்லையா? எல்லாருக்குமே வந்து 20% FiO2 செட் ஆகாது. பிகாஸ் ஒரு பேஷண்ட் வென்டிலேட் பண்ணிருக்கோம் அப்படின்னாலே அவங்களுக்கு கரெக்டான ஆக்சிஜன் லெவல் மெயின்டைன் ஆக மாட்டேங்குது. ரூம் ஏர்ல மெயின்டைன் ஆகலைன்னா நம்ம அப்படி பண்ணிருப்போம் இல்லையா? FiO2 எவ்வளோ செட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே வந்து வேரி ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் படி, அதாவது P1/F1 is equal to P2/F2. அதாவது P1/F1 அப்படிங்கிறது என்னன்னா, P1 is இப்போ இருக்கிற PO2, இப்போ எனக்கு கரண்டா பேஷண்டோட PO2 டிவைடட் பை இப்போ நான் கரண்டா செட் பண்ணிருக்கிற FiO2 is equal to P2/F2. P2 அப்படிங்கிறது எனக்கு டிசையர்டு, எனக்கு வேணுங்கிற P2, அதாவது 100% எனக்கு வேணும், 100 mmHg எனக்கு வேணும். அடுத்து F2 அப்படிங்கிறது அதுதான் நம்மளோட X. எவ்வளோ F2 நான் வந்து வைக்கணும், டிசையர்ட் F2 எவ்வளோ வந்து வைக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த F2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ F2 will come here, ரைட்டா? F2 will come this side. F2 is equal to F1 will go that side. P2 into F1 divided by this P1 will come down. ஸோ இப்போ P2ங்கிறது என்னது? நமக்கு தேவையான டிசையர்ட் pressure of ஆக்சிஜன். அப்போ தட் இஸ் 100. எனக்கு 100% சேச்சுரேஷன் வேணும், 100% வேணும். இன்டு F1 அப்படிங்கிறது என்னது? இப்போ நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற FiO2. ஃபார் எக்ஸாம்பிள் 50 வச்சிருக்கோம். ஓகே, டிவைடட் பை P1. P1ங்கிறது என்னது?
இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்த PO2 ஸோ 250. ஸோ இதை சால்வ் பண்ணி பாருங்க. 100 into 50 divided by 250. ஸோ சால்வ் பண்ணா 20% FiO2 செட் பண்ணா 100 வந்து நமக்கு PaO2 கிடைக்கும் அப்படின்னு. பட் இட் வேரிஸ். நமக்கு பேஷண்டோட பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஏபிஜில 250 கிடைச்சனால நமக்கு இந்த வேல்யூவே வந்திருக்கு. ஆனா இன்கேஸ் சம்டைம்ஸ் 500 அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு PaO2 போச்சு அப்படின்னா நம்ம வந்து இன்னும் வந்து கம்மி பண்ண வேண்டியது வரும். ஓகே, ஒரு பேஷண்டோட FiO2 வச்சு அது வந்து எவ்வளோ % நம்ம FiO2 பேஷண்ட்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத வச்சே நம்ம வந்துட்டு முடிவு பண்ணிடலாம் பேஷண்ட் வந்து சிக்கா இருக்காங்களா, எவ்வளோ வந்து சிவியாரிட்டி எவ்வளோ இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் காம்பனன்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம், டைடல் வால்யூம் அண்ட் ப்ரெஷர் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் இல்லையா. டைடல் வால்யூம் ஆக்சுவலி 6 to 8 ml per kg, அதாவது 450 to 500 வைப்போம். ப்ரெஷர் வந்து 15 to 20 mmHg. அதுக்கு மேல போச்சு அப்படின்னா what are all the problems will come, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் காம்பனன்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி ரேட். ஸோ யூஸ்வலி வந்து ஒரு 16 to 20 நம்ம breaths per minute ஓகே செட் பண்ணுவோம். பட் இந்த ரெஸ்பிரேட்டரி ரேட்டோட வேலை என்ன அப்படின்னா ஆக்சிஜன் கொடுக்கறது கிடையாது இதோட மெயின் ஃபங்க்ஷன். ரெஸ்பிரேட்டரி ரேட்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா PCO2 கார்பன் டை ஆக்சைடு லெவலை மெயின்டைன் பண்றது தான் இதோட வேலை. பிகாஸ் ஒரு இன்ஸ்பிரேஷன் நடக்குதுன்னா கம்ப்ளீட்டான எக்ஸ்பிரேஷன் நடக்கணும். அப்பதான் பேஷண்ட்னால கார்பன் டை ஆக்சைடு உள்ளேயே தங்காம அது அசிடோசிஸ் ஆகாம இருக்க முடியும். ஓகேவா. ஸோ PCO2 லெவல் வந்து கரெக்டா மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா நம்ம ரெஸ்பிரேட்டரி ரேட் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். இன்கேஸ் ஹை PCO2 காமிக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு செக் த ரெஸ்பிரேட்டரி ரேட். ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து போதுமானதா இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இல்லைன்னா இன்னும் வந்து ரெஸ்பிரேட்டரி ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்பதான் வந்து PCO2 கார்பன் டை ஆக்சைடு வாஷ் அவுட் ஆகும், வெளியே போகணும். ஓகே, எக்ஸ்பிரேஷன் கரெக்டா இருக்கணும். பார்ஷியல் end expiratory pressure. partial end expiratory pressure இது நேம்லயே இருக்கு அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்லயும் நான் வந்து அதை பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ ஒரு பலூன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஃப்ரெஷ்ஷான பலூனா இருக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து ஊதும் போதே வந்துட்டு அது பெருசாயிடும். பட் அது வந்து ரொம்ப பழைய பலூன், லைக் ரொம்ப இறுகி போன பலூன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இன்னும் அதிகமான ஃபோர்ஸ் வேணும் அந்த பலூனை வந்து ஊதுறதுக்கு. அண்ட் அது ஊதுனதுக்கு அப்புறம் கூட அது உடனே சுருங்கிடும் இல்லையா. ஸோ அது சுருங்காம அது கொஞ்சம் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி வைக்கிறதுக்கு வாட் வி வில் டூ, நம்ம ஒரு நாட் போடுவோம். ஓகே, உடனே டீஃப்ளேட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு நாட் போடுவோம். ஸோ அந்த நாட் தான் வந்து பீப், பார்ஷியல் எண்ட் எக்ஸ்பிரேட்டரி ப்ரெஷர். ஸோ எண்டில் நீ வந்து வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். தட் இஸ் வாட் கால் பீப். ஓகே, ஸோ பீப் எதுக்காக வேணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ்லி நிறைய பார்த்துட்டோம். லங் கொலாப்ஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா பீப் இஸ் இம்பார்ட்டன்ட். கடைசியில அந்த லங் வந்து ஃபுல்லா வந்து சுருங்கிடாம கொஞ்சம் வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து பீப் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ பீப் வந்து ஒரு ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் லங்கா இருக்கு, ஸ்டிஃப் லங்கா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு பேஷண்டோட கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நார்மல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3 to 5 mmHg. நம்மளோட அதாவது நார்மலா நம்ம ரெஸ்பயர் பண்ணிட்டு இருக்கோம் ரூம் ஏர்ல, நமக்குமே வந்து பீப் இருக்கு. ஸோ நம்மளோட பீப் எவ்வளோ 3 to 5 mmHg தான். ஓகே, நார்மல். அண்ட் நம்மளோட பீப்பை கண்ட்ரோல் பண்ற அந்த த்ரெட் யாரு, அந்த த்ரெட் வந்துட்டு கிளாட்டிஸ் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட பீப்பை கண்ட்ரோல் பண்ணுது. ஃபுல் ஏரும் வெளியே போகாம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வைக்கிறது அந்த கிளாட்டிஸ் ரீஜியன் தான். ஸோ வென்டிலேட்டர்ல இந்த பீப் தான் வந்துட்டு பீப் செட்டிங் தான் வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, ஸோ நார்மலி 3 to 5 வரையும் வைப்போம். இல்ல ரொம்ப வந்துட்டு தேவைப்படுது அப்படின்னா 6, 10. இன்கேஸ் ஆஃப் ARDSல எல்லாம் வந்து நிறைய பீப் வந்து தேவைப்படும் அந்த லங்கை விரிச்சு வைக்கிறதுக்கு. பிகாஸ் ரொம்ப வந்துட்டு சுருங்கி போன லங்கா இருக்கும், ரொம்ப எலாஸ்டிசிட்டி போன லங்கா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால அதை விரிச்சு வைக்க வேண்டிட்டு நமக்கு வந்துட்டு பீப் வந்து அதிகமா தேவைப்படும். ஓகே,
So next component IE ratio, inspiration expiration ratio. Inspiration எவ்வளோ நேரம் வரணும், expiration எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படிங்கறத inspiratory expiratory ratio. and இத வந்து mostly நம்ம neglect பண்ணிடுவோம். இந்த parameter வந்து usually neglect பண்ணிடுவோம், but it has to be set appropriately. ஏன்னா இதுதான் வந்து அந்த PCO2 இருக்கு இல்லையா, ஸோ எக்ஸ்பிரேஷன் வந்து கரெக்டான டைமுக்கு எக்ஸ்பயர் ஆகணும், கரெக்டான நேரத்துக்கு எக்ஸ்பயர் ஆகணும், ஃபுல் கார்பன் டை ஆக்சைடு வாஷ் அவுட் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த ரேஷியோ வந்து கரெக்டா செட் பண்ணி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 60 செகண்ட்ஸ், ஒரு மினிட்க்கு 60 செகண்ட்ஸ் இருக்கா, ஸோ இந்த 60 செகண்ட்ஸ்க்கு நம்ம 15 பிரெத்ஸ் பெர் மினிட்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா 15 இன்ஸ்பிரேஷன் போயிடும். ஓகே, ஸோ 60ல 15 செகண்டுக்கு, ஒரு செகண்டுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு வச்சா கூட 15 செகண்ட்ஸ்க்கு 15 இன்ஸ்பிரேஷன் போயிடும் இல்லையா. ஸோ 60 minus 15 is 45, ரிமைனிங் வந்து 45 செகண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 45 செகண்ட்ஸ்ல வந்து எக்ஸ்பிரேஷன் நடக்கும். ஓகே, எக்ஸ்பிரேஷன். ஸோ திஸ் இஸ் வாட் கால் 15:45, அதாவது 1:3. ஸோ யூஸ்வலா வந்து 1:3 ரேட்ல வைப்பாங்க. ஸோ மோட்ஸ் ஆஃப் வென்டிலேட்டர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் காம்பனன்ட்ஸ், நார்மலான நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் காம்பனன்ட்ஸ், அதை எப்படி செட் பண்ணுவாங்க, என்ன நார்மல் வேல்யூ, என்ன அப்நார்மல் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம வந்து வேவ் பேட்டர்ன், ஓகே, வென்டிலேட்டர்ல வேவ் பேட்டர்ன்ஸ் வருது இல்லையா, ப்ரெஷர், வால்யூம், அதெல்லாம் வருது இல்லையா. ஸோ அந்த வேவ் பேட்டர்ன்ஸ் அண்ட் அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், அலாம் வந்து அடிச்சா என்ன பண்ணணும், ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிற வென்டிலேட்டர் சீரீஸ் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் கமெண்ட் டவுன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். பை பாய்.